நிலவைப் போல் அழகுள்ளவளாய் கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய் விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ எழுந்து வரும் இவள் யாரோ என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு துளிகள் தூருதே நனையாமல் என்ன செய்வேன் மலர் வனம் மூடுதே மதுரமும் ஊறுதே தொலையாமல் எங்கே போவேன் முகில் போல பெண் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன் எவர் சொல்லி கேட்பேன் கடல் போன்ற கண்ணாலே எரை வாரி சென்றாளே இழந்தேன இன்று இருந்தாலும் நன்று அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம் மழை வர போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன் மலர் வனம் மூடுதே மதுரமும் ஊறுதே தொலையாமல் எங்கே போவேன் கரு கரு கண்களால் கயல் விழி கொள்கிறார் வலித்தாலும் ஏதோ சுகம் ஏதோ சுகம் குடிவிடும் கன்னத்தில் குடியிரு என்கிறார் விலையில்லா ஆயுள் வரம் தூங்கும் மேகத்தில் கணக்காடும் நேரத்தில் அவள் தானே வந்தாள்
விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே வந்து சேரும் கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே வந்து சேரும் எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும் முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சாகும் சுடலும் மயில் என் தோளில் சுகமாய் புரளும் பார்ப்பேன் மழை வர போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வே மலர்வன மூடுதே மதுரமும் மூடுதே தொலையாமல் எங்கே போவே போல மென் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன் எவர் சொல்லி கேட்பேன் கடல் போன்ற கண்ணாலே எதை வாரி சென்றாளே இழந்தேனே இன்று இருந்தாலும் நன்று அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம் ரததததைததை ரததததைததை ததைதததை ரததததைததை ரததததைததை ததைதததை ரததததைததை கனவே கனவே புது கனவே விழிக்கும் போதும் வரும் கனவே மனம் பறவை போலவே சிறகை விரித்து பறக்குதே தனியே தனியே தொலைகிறேனே தொலைவில் தூரல் விழுகிறதே மனம் நனைய நனைய தோன்றுதே துளி விலகி போகுதே உன்னைதானே நானும் பார்த்தே கறந்தேனே கேட்காம கால்கள் உந்தன் பின்னே செல்கிறது மெய்தானோ பொய்தானோ என்னை நானே கேட்டேனே ஹே பெண்ணே அடி பெண்ணே என்ன வசியம் செய்தாயோ என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சதால இமைக்காம காத்திருந்தேன் நான் என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தழுத்த தெக்கி முக்கி திண்டாடுறேன் நான் என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சதால இமைக்காம காத்திருந்தேன் நான் என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தழுத்த சிக்கி முக்கி திண்டாடுறேன் நான் பட்டாத்த காதல் கேட்டு வெயிட் ஆகும் எந்த நாட்டு கியூட்டா நீ பார்க்கும்போது காணா போட்டே ஸ்ட்ராபெர்ரி கண்ணை பார்த்து சூடாச்சி மூச்சு காத்து நெஞ்சோறும் எல்லோ ரைஸ் காணா போச்சே பட்டாத காதல் கேட்டு வெயிட் ஆகும் எந்த நாட்டு கியூட்டா நீ பார்க்கும்போது காணா போட்டே ஸ்ட்ராபெர்ரி கண்ணை பார்த்து சூடாச்சி மூச்சு காத்து நெஞ்சோறும் எல்லோ ரைஸ் காணா போச்சே கனவே 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 புது கனவே விழிக்கும் போதும் வரும் கனவே மனம் பறவை போலவே சிறகை விரித்து பறக்குதே தனியே தனியே தொலைகிறேனே தொலைவில் தூரல் விழுகிறதே மனம் நனைய நனைய தோன்றுதே துளி விலகி போகுதே Swipe, 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 swipe.
சில்லேனா ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே. சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே முன்னே. உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே. உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே. ஓ ஓ ஓ ஓ. அட கருப்பட்டியே சீனி கிழங்கு சிரிச்சு கவுக்காத. ஏன் கண்ணுக்குட்டியே கம்மா கரையில நீ கப்பல் ஓட்டாத. கண்ணால பார்க்காம கண்ணாலும் பண்ணலாமா, கைகோத்து போலாமா? கொஞ்சம் பார்த்து விடு கொஞ்சம் பேசிவிடு என்று என் விழிகள் ஐயோ என்ன திட்ட. கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்ட. என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே. உன்னாலே நூலில்லா கற்றாடியானேனே. அடி பெண்ணே அடி பெண்ணே நான் விழுந்தால் உன் பாதம் சேர்வேனே. உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே. உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே. சில்லேனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே. சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே முன்னே. சுந்தரிக்கு நரிமணி கொலுச தரிவன கிழு 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 தரி மின்னாரம் சிறு பொன்னாரம் இது மதுர மதுர கரிம்பு களவேளி മൃദുപാണി നിൻ ഹൃദയവനിയിലങ്കാനം സ്വരമായി ജതിയായി ഉണരുമോ എന്നറിയാൻ മോഹം. காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்து தடி மீண்டும் நான் பிழைக்க முத்தம்.
காதல் சேர மூச்சு முட்டுதே இந்நாளும் இந்நாளும் கைகோர்த்து போகும் பாதை கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலை சேருதே பாரம் கூடுதே தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம என் வெட்கம் தள்ள அழகோ அழகு அவள் கண்ணழகு அவள் போல் இல்லை ஒரு பேரழகு அழகோ அழகு அவள் பேச்சழகு அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு அழகோ அழகு அவள் கண்ணழகு அவள் போல் இல்லை ஒரு பேரழகு அழகோ அழகு அவள் பேச்சழகு அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு தப்பி நடக்கும் அவள் நடையழகு கத்தி எரியும் அவளுடைய அழகு ஐயையோ சிக்கன நடக்கும் ஐயையோ ஓவியம் அவளோ ஐயையோ சக்கரை தடவி ஐயையோ செஞ்சது உடலோ அழகோ அழகு அழகோ அழகு இந்த பூவில் இருந்து வந்தறிந்த தேனோ என்று எண்ணி வியக்கும் இதழழகு அந்தியிலே வானம் சிவந்ததை போல கண்ணம் எங்கும் தோன்றும் வெட்கமழகு மெல்லிடையை பற்றி சொன்னார் இல்லாத அழகு மேலே கொஞ்சம் பார்க்க சொன்னார் பொல்லாத அழகு கடவுள் கவிதை ஒன்றை படைத்ததை என்ன சொல்லவோ
பேரழகு பெற்று பல்லில் சிரிக்கையில் தீராத அழகு தள்ளி நின்று யோசிக்கையில் வேறேதோ அழகு கடவுள் கவிதை ஒன்றை படைத்ததை என்ன சொல்லவோ அழகோ அழகு அவள் கண்ணழகு அவள் போல் இல்லை ஒரு பேரழகு அழகும் அழகு அவள் பேச்சழகு அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு தப்பி நடக்கும் அவள் நடையழகு கத்தி எரியும் அவளுடைய அழகு ஐயோ சிக்கன நடக்கும் ஐயோ ஓவியமாவளோ ஐயோ சக்கரை தடவி ஐயோ செஞ்சது உடலோ எனக்காக பிறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி எனக்காக பிறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி உனக்கு நாள்தோறும் உண்மை போற்றி மக்களே என்றும் எப்பொழுதும் போடுவேன் என்னை ஆண்டவை நீ எல்லாருக்கும் இணைவர் நீ உண்டாக்கி அனைத்து மீதும் இறக்கம் காட்டுவார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சமாசராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களை இந்த நாளிலே நாம் அனைவரும் செல்வன் ஜாஸ்திரீகன் செவி ஜெய எரினி என்னும் இருவரும் கடவுளையே அன்பார்ந்த பிள்ளைகள் நம்முடைய இல்லற வாழ்க்கை இறைவனை திருமுன்பாக ஆரம்பிப்பதற்கு அந்த நாளே அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க ஒன்றாய் கூடியிருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்திய ரசிகை அதிகாரம் 19 இது நீங்கள் இனி இருவரல்ல ஓருடன் கடவுள் இணைந்ததை மதத்தை காதல் வேண்டும் என்று கடவுள் திருமணத்தை பற்றி மிக ஆழமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக திருமணம் என்பது இது மன்னர்களே நிச்சயிக்கப்பட்டதல்ல, அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. கடவுள் ஏற்கனவே முன்குறி வைத்திருக்கிறார்.
யார் யாரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை இறைவனே முன்குறித்து வைத்திருக்கிறார். அதனாலே இறைவன் தாமே ஜாகிரதைகளையும் செய்யையும் நாளை ஒன்றாக இணைந்திருக்கிறார். இது அவருடைய இல்லற வாழ்வை இது அவர் ஆசிர்வதிக்க இருக்கிறார். திருமணத்தை நாம் எங்கே வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். நாம் இடங்களிலோ நாம் கூடி நம்முடைய திருமணமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை ஒன்று முன்பாக நாம் ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய அருள் நமக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த கிறிஸ்துவை நாம் கைகூடி இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக ஏதோ குருக்கள் மத்தியிலும் மேலும் விசுவாசிகள் மத்தியிலும் ஏதோ இவர்கள் நம்முடைய இல்லறமாக வாழ்ந்திருக்கிறார். நம்முடைய ஆசிரியரையும் அவர் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சிறப்பாக நாம் அவர்களுக்காக கொண்டாடுவோம். அவர்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய அருள் ஒன்றை எங்களுக்கு நிச்சயம் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இருவரும் ஒன்றாய் கூடி செவிப்பதும் சரி இறைவனை நம்முடைய அருளை தினந்தோறும் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் வாழ வேண்டும். அடுத்ததாக எல்லாம் போல செல்வர்களும் திருமணம் என்னும் அடையாளத்தால் இணைக்கப்படவிருக்கும் உமது அன்பு பிள்ளைகள் ஜார்ஜின் ஜெயவர்கள் தாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையில் வளர்ந்திடருள் புரிவீராக. அதனால் இவர்கள் நம் மக்களை பெற்று உமது திரு அவையை வடமுறை செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிற்கு இறைவனாம் ஆட்சி செய்கின்ற ஆண்டவர்
திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல் 28 மற்றும் 31. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுது பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 2:21-33 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவை திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றத்துமாய் மாற்றியுடன் தம் முன் விலகுமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது.
இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களில் ஒவ்வொருவரும் நம் மீது அன்பு செலுத்துவது போல நம் மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தன் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தியிலிருந்து வாசகம். இயல் 19 உயிருள்ள இறை வசனங்கள் 3 - 6 முடியும். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலகி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருமண வார்த்தை பாட்டிற்கான முறை தொடங்குகிறது. அமைதி காத்து மணமக்களுக்காக சிறப்பாக கொண்டாட உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய எபினி, நீங்கள் இருவரும் திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருக்குமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ திருமண திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வள மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். ஜார்ஜ் ரீகன், ஜெய எபினி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜாத்திரீகன் என்னும் நான் அகடி என்னும் உங்களை என் மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும்
மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஜெய எபினி என்னும் நான் ஜார்ஜ் ரீகன் என்னும் உங்களை நான் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவரும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கும் பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் அன்புக்கும் பிரமாண்டத்துக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி திருமணம் என்னும் புனித உடன்படிக்கையால் இணைக்கப்பட்ட உமது அன்பு பிள்ளைகள் ஜார்ஜ் இவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காலத்தினை கனிவுடன் கண்ணோக்கியருடும் இவர்கள் உண்மையும் ஒருவர் மற்றவர்கள் நாளுக்கு நாள் உறுதி வர செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எங்கள் ஆளுமையிடத்தில் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவோம்.
எங்கள் கடமையும் செய்யணுமா மது பரிவிறக்கத்தால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவிலே உமது மெய்யன்பின் சாயம் விளங்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருமணமானே. எவ்வாறெனில் உமது அன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெறிக்கு இடைவிடாது அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். மேலும் திருமணம் என்னும் புனிதருள் அடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாயிருந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர்களின் அன்புறவை புனிதப்படுத்துகின்றது. அவர் வழியாகவே வாழதுடன் புனித அனைவரோடும் நாங்களும் இணைந்து உமக்கு புகழ் பாக்கள் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. சாதாரண கோதுமையப்பம் கிறிஸ்துவின் திருவுடலாக, சாதாரண திராட்சரசம் கிறிஸ்துவின் திருரத்தமாக மாறுகின்ற நேரம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மையான ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வழிமாறுவதாக. அவர் பாடுபட விளங்கடைந்து தங்களுக்கு கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களிடம் கிடைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று விடுங்கள். எனவே இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே எனக்கு வருகையான சம்சிலர்களிடம் கிடைத்ததால் கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து கருவோம். நிலையான கர்ப்பத்தை கொண்டு என்ற அர்த்தத்தில் இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறி பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்க்கை மொத்தத்தை இப்படிக்கின்றத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். உன் திருமணத்தில் ஊழிய முறைய தகுந்தவர்கள் எனக்கு ஏற்றுக்கொண்டீர் என நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்றன தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மறுத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூறுகிறது. எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை என்றும் அன்பில் நிறைவு பெற செய்திருடும். சிறப்பாக நாளிலே உமது திருமுன்பாக கோடி செப்பிக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருடும். சிறப்பாக இதை முன்குறித்து வைத்த முது பிள்ளைகளாகிய இந்த மணமக்கள் உமது அருளால் தங்களுடைய இல்லற வாழ்வை தொடங்குகிறார்கள். நீரே அவர்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமது அருளால் அவர்கள் என்றுமே மனமகிழ்வோடு தங்களுடைய இல்லற வாழ்வில் செழித்து நோக்க நீரே அருள் தர வேண்டுமா இந்த நாளிலே நிகழ்ச்சி கொண்டாடுகிறோம். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தீர்மானம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகளும் திருமுகவடிகளும் ஏற்றவனும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித ஆண்ட்ரூ, எங்கள் பங்கின் சிறப்பு பாதுகாவலர் புனித பதுவர் ஆண்டனி, இவர்கள் முகமந்தராகி புனித அனைவரும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று புத்திரர்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்து மரபுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. உமது உறவில் ஆணையும் கண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது ஆசையை பொழிய திருவிழமானது. இன்று திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம் மணமகள் ஜெய எமினி மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் ஜார்ஜ் ரீகன் மீதும் உமது ஆசையை நிறைவாக பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரை, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாய் விளங்குவார்களாக. மேலும் வளமிக்க முதுமை எய்தியவன் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக.
நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அமைதியை பரிமாறுவதற்கு முன்பு மனமக்கள் இளைஞர்கள் நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் பேசியிருப்பீர்கள். ஆனால் எந்த நொடி வாக்குறுதி விடுகிறீர்களோ அந்த நொடியிலிருந்து நீங்கள் இருவரும் கணவன் மனைவி. வாக்குறுதி மாலை மாற்றுவதோ அல்லது ரிங் போடுவதோ அது சடங்கு சம்பிரதாயம், நாட்டுக்கு நாடு, கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் வேறுபடும். இதுதான் முக்கியம். இன்பத்திலும் துன்பத்திலும் மனத்திலும் அந்த வாக்குறுதி கொடுத்தீங்களா, அதுதான் திருமண வாக்குறுதி. அந்த நொடியிலிருந்து நீங்கள் இருவரும் கணவன் மனைவி. கணவன் மனைவி ஆன பின்பு நீங்கள் பேசுகின்ற முதல் வார்த்தை அவை சமாதானம், அமைதி உங்கள் குடும்பத்திலும் எல்லா குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என ஜெபித்துக் கொண்டு கைமுழுக்கி கண்ணை பார்த்து குழந்தைங்க கண்ணை பார்த்து கைமுழுக்கி முதல்ல நீங்கள் சமாதானம் சொல்லுங்க, நாங்கள் சொல்லுங்க. திரும்ப கண்ணை பார்த்து அங்கே கீழே விடுங்க, அங்கே வாய்ந்த சொல்லுங்க, அங்கேயும் சொல்லுங்க. இனி நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அமைதியை சமாதானத்தை பகிர்வோம். சமாதானம் இச்சபடி பாவங்களை போக்குகிறார். இச்சபடி விருதுக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர் ஒரு வார்த்தை மட்டும் திருமணம் என்னும் அடையாளத்தின் ஆற்றல் இவர்களில் நாளுக்கு நாள் வளர்ந்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த திருப்பலியின் பலனை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர்களுக்கான சிறப்பு ஆசி. காணாமோடு திருமணத்தில் பங்கு கொள்ள திருமணமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் தம் ஆசி நிறைவாய் தருவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடையராது உங்களிடத்தில் போகிறாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கி நீங்கள் மகிழ்ந்திட செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் மீது உலக மக்கள் அனைவரும் இருந்த அன்பை பொழிவாராக.
சென்று வாழுவோம் திருப்பதிக்கு